₹5000 கொடுத்ததா சொன்னாங்க. அது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சு? எங்களுக்கெல்லாம் வரவே இல்லை. நாங்கள் உரிமை தொகையே வாங்கலை. ஒரு ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்க, பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு, மகளிர் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு ₹5000 போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆண்கள்லாம் எதுக்கு நாட்டில் இருக்கும்? சர்க்கார் படத்தில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஓட்டு தான் எல்லாரோட தலையத்தை மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கண்டிப்பாக டிவிக்கு வர வாய்ப்பு இருக்கு. 2026 யார் ஜெயிப்பாங்க? சந்தேகம் இல்லை, விஜய் தான். நீ கேமரா கிட்ட வச்சுக்கோ. இதுதான் நல்லா 5000 10,000 அது பரவாயில்ல, அது தேவையில்லை. எங்களுக்கு இவர் தான் வந்தாகணும். அவரு பணம் தேவையில்லை. பணம் தேவையில்லை, எங்களுக்கு இவர் வந்தாதான் போதும். விஜய் தான் எங்களுக்கு வேணும். விஜய்க்குலாம் அரசியல் அனுபவம் கிடையாது. ₹5000 கொடுத்துருக்காங்க. யூஸா இருக்கு. எனக்கா 5000 நாங்கள் வாங்கலை, அதனால எங்களுக்கு யூஸ் கிடையாது. ஏன் வாங்க? நாங்கள் வாங்கலை, அவ்வளோதான். விஜயகாந்த் லெவல் வருமா? I'm sorry. I am doubtful. 2026 இப்போ யாரு வரும்? நான் கண்டிப்பா விஜய் தான் வரணும். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்றான், இந்த விஜய் மாநாட்டில் மட்டும்தான் எல்லாமே போய் சாகணுமா? 2026 டிஎம்கே கூட காங்கிரஸ் கூட்டணிக்குமா இல்ல காங்கிரஸ் வந்து தாவேக கூட கூட்டணிக்குமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்றது? சரி, எப்படி கேள்வி கேட்குங்க? 2026 யார் ஜெயிப்பா? 2026 ஆல்ரெடி ஜெயிச்சவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்லுங்க? ஏன்னா நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வேற சைடு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் சொல்ல முடியாது. இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. தாவேக நிறைய பெர்சன்டேஜ் அதிகமாக வச்சிருக்கா சொல்றாங்க. டிஎம்கேயும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பாருங்க? மக்கள் போகிறத பொறுத்து தான் 2026. ₹5000 கொடுத்ததா சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சு? எங்களுக்கெல்லாம் வரவே இல்லை. நாங்கள் உரிமை தொகையே வாங்கலை, இன்ன வரைக்கும் வாங்கலை. ஏன்னாச்சு? இல்லை, போட்டு இது பண்ணாக்கா ரிஜெக்டட்னு வருது. அப்போ யாருக்கு அது ₹5000 கொடுக்கும்? தெரியலையே. விஜய் வந்து நல்ல செய்யுன்னு சொல்றாரு. பெண்களுக்கும் சரி, ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இன்னும் நல்ல சீராக சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன மாதிரி? வந்ததுன்னு தெரியும், வந்ததுன்னு யாருமே வந்ததுன்னு தெரியும். நம்ம ஒருத்தவங்க செய்கிறாங்க சொல்கிறத வச்சு நம்ம எதுவுமே முடிவெடுக்க முடியாது இல்லையா? செயல்முறை படுத்தினாதானே நம்மளுக்கு தெரியும். இவங்கன்னா நிறைய தடவை ஆட்சி பொறுப்பேற்று எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பண்ணலைன்னா கூட ஓரளவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்தால் தான் தெரியும். பார்ப்போம். புரியல, என்ன பண்ண போறாங்கன்னா? யார் என்ன பண்ண போகிறாங்க? விஜய் வந்தா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். ஆமாம், EPS சொல்லியிருக்காரு, ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே ஆகாது. அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. அது மக்கள் கையில தான் இருக்குது. நம்ம எதுவுமே இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கலாம் சொல்ல முடியாது இல்லையா? எல்லாமே மக்கள் எடுக்கிற தீர்மானத்துல தான் இருக்கு. மக்கள் தான் முடிவு பண்ணணும். 2026 விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? அது நான் ஒரு ஆள் முடிவு பண்ண முடியாது இல்லையா? மக்கள் தானே முடிவு பண்ணணும். நீங்க இது வரைக்கும் எடுத்திருக்கிறீங்களா பொது வாக்கெடுப்பு? நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நிறைய பேர் எல்லாம் டிவிக்கு என்ன சொன்னாங்க? டிவிக்கு தான் சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ மக்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்போ மக்கள் சொல்றது கண்டிப்பா வரும். உங்க ஓட்டு மக்கள் சொன்னாலும் ஓட்டு போடுவீங்களா? மக்கள் சொன்னா ஓட்டு போறது இல்லை, என்னுடைய முடிவு தான். என்னுடைய ஓட்டு புதுசா வந்தா நல்லா இருக்கும். 2026 மாற்றம் வேண்டும். மாற்றம் டிவிக்கே வந்தால் தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். இதை வச்சு ஏன்னா இப்போது டிஎம்கே சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே பெண்களை கவர் பண்ணுறதை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. ஒரு ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு, மகளிர் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு ₹5000 போட்டுட்ருக்காங்க. அப்போ ஆண்கள்லாம் எதுக்கு நாட்டில் இருக்கும்? அந்த ஓட்டெலாம் அவருக்கு வேண்டாமா? அதுதான் மேக்ஸிமம் பார்க்குறேன். அவர் பெண்களை மட்டும் கவர் பண்ணுறதுல இருக்கப்போ இப்போ ஆண்களுக்கு என்ன திட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர்? EPS ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லியிருக்காரு, ஆனால் திட்டம் என்ன நிறைவேறலையே. பெண்களுக்கு மட்டும் அப்படியே உடனே வந்துருச்சு ஸ்பாட்டில். அதுதான் நானும் கேட்குறேன். இப்போ டிவிக்கேன்னு பார்க்குறப்போ அவருக்கு நிறைய டீனேஜ் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? அதோட இது வச்சு அவர் கண்டிப்பாக நடத்தினா ஒரு டிவிக்கே தான் வரும் இந்த வாட்டி. மேக்ஸிமம் டீனேஜ் சைட்லேருந்தும் பார்த்தா எல்லாருமே அவர் சைடில் தான் இருக்காங்க. ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். டிஎம்கே கொஞ்சம் இப்போது அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. கூட்டம் ஓட்டா மாற புரியல. கூட்டம் ஓட்டா மாற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு கூட்டம் ஓட்ட. அதாவது அவர் அந்த சர்க்கார் படத்தில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஓட்டு தான் எல்லாரோட தலையத்தை மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கண்டிப்பாக டிவிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஓட்டாலுமே அவர் ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. 2026 கண்டிப்பாக டிவிக்கே தான் வரணும்னு இருக்குது. அது ஒரு ஓட்டில் கூட மாறலாம், அந்த மாதிரி இருக்குது.
டிஎம்கே வாஸ்ட் அவுட் ஆகும். கண்டிப்பாக டிஎம்கே வாஷ் அவுட் ஆனால் தான் வந்து விஜய் என்ன பண்ண போகிறாரு, இல்லை விஜய் எப்படி ஆட்சி நடத்தா நம்மளுக்கும் தெரியும். அதை வச்சு முடிவு வைப்போம். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்ல, அந்த பெஸ்ட்டாக தான். அந்த 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 வாய்ப்பில் இந்த வாட்டி டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ 2026 யார் ஜெயிப்பாங்க? சந்தேகம் இல்லை, விஜய் தான். டிவிக்கு எதை வச்சு சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, ஏதாவது மாற்றம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். இது நாளைக்கு அவங்களே இருந்தாங்க, இனிமேல் ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். வந்து கொடுத்து வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அவ்வளோ. மகளிருக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, ரீசனாக 50 ரூபா கொடுத்துருக்காங்க. அது தெரியல, நான் வாங்கவே இல்லை. எனக்கு ரேஷன் கடை இல்லை, நான் வாங்கலை. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே விஜய் ஃபேனு. இப்போ அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ சேலத்தில் நடைபெற்ற மீட்டிங்கில் பெண்களுக்கு வந்து இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நினைக்கிறீங்க? அது உண்மையா? சார், நான் கட்சியெலாம் இதெல்லாம் பார்க்கறது இல்லை, நியூஸ் எல்லாம் எனக்கு விஜய் பிடிக்கும். அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். என்ன 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 செய்யாம இருக்காங்க? இப்போ இந்த ஆட்சியெலாம் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, பெண்களுக்கு நல்லது தானே செய்யறாங்க. என்ன யார் பூர்த்தி பண்ணணும்னு சொல்றீங்க? யார் பூர்த்தி பண்ணுறாங்க சொல்லுங்க. கேமரா இப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி தாவேக்கா விஜய் கூட போயிருமா இல்லை டிஎம்கே கூட போயிருமா? காங்கிரஸ் யாரு கூட போ தனியா தான் இருக்கும். எதை வச்சு சொல்றீங்க? அவங்க தனிதான் எப்பவுமே. ஆல்ரெடி அவங்க தான் அலைன்ஸ் வருவாங்க. இல்ல, அவங்க எப்பவுமே தனிதான். இல்லை இப்போ விஜய்க்கு வந்து அவங்க வந்து வாக்கா போடுறாங்க, அதாவது கொட்டி போடுறாங்க, மீன் தூண்டில் போடுறாங்க. காங்கிரஸ் விஜய் வந்து சொல்றீங்களா? மாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய கட்சி கீழே இறங்கி வரணும் தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போகுது. இது எப்படி நீங்க சொல்றாரு? விஜய் வந்து இது காங்கிரஸ் கூட கூட்டணி போவாரா? விஜய் போக மாட்டாரு, விஜய் தனியா தான் இருப்பாரு. அது மட்டும் நல்லா தெரியும். தனியா இருந்தா ஜெயிச்சா நல்லா தனியா ஜெயிச்சா நல்லா இருக்கும், எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவருக்கு. அவர் தான் ஜெயிப்பாரு இந்த வாட்டி. இருக்கும். எதை வச்சு சொல்றீங்க? ஃபேன்ஸ் நிறைய இருக்கு அவருக்கு, அப்பத்துல இருந்தே ஃபேன்ஸ் இருக்கு. இப்போ இது நின்னதுனால இன்னும் அதிகமா இருக்கு அவருக்கு. ஃபுல்லா வந்து டீனேஜ் தான் மோஸ்டா, யாரும் எல்டர்ஸ்ல இல்ல. ஸோ டீனேஜ் இருக்கிறவங்க நிறைய பேர் அவருக்கு தான் போடுவாங்க. உங்களுக்கு தான் நல்லா 5000 10,000 கொடுக்குறாங்க. அது பரவாயில்ல, அது தேவையில்லை. எங்களுக்கு இவர் தான் வந்தாகணும். அவரு பணம் தேவையில்லை. பணம் தேவையில்லை, எங்களுக்கு இவர் வந்தாதான் போதும். விஜய் தான் எங்களுக்கு வேணும். எதை வச்சு சொல்றீங்க? அவர் வந்தா நல்லா பண்ணுவாரு, அது மட்டும் நல்லா தெரியும். ஆனா நல்லது பண்ணுவாங்க சொல்றீங்க. டிஎம்கே வந்துச்சுன்னா திருப்பியும் ஏதோ இதுதான் ஆகும். போலீஸ் கேஸ் நிறைய அது மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால டிஎம்கே வேணாம், எங்களுக்கு வந்து இதுதான் விஜய் தான் வரணும். மகளிருக்குலாம் அறிவிச்சாங்க. 5000 என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு உபயோகரமானது தான். அது வேற இருக்கலாம், வசதி விளாங்காண்டாங்களாம், இது நல்ல இதுதான். ஏதாவது குடும்பத்துக்கு சொல்லிக்கலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு அது வர வேண்டியது. ஒரு ரீசனா தாவேக்கா வந்து விஜய் வந்து இந்த அரசு வந்து கொள்ளையடிக்கிறாங்க, இந்த அரசு வந்து சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு, குற்றச்சாட்டு. எப்படி பாக்குறீங்க? யார் சொல்கிறா கொள்ளையடிக்காங்கன்னு? கொள்ளையடிக்கன்னு யார் சொல்லியிருக்கா? தாவேக்கா விஜய். டிவிக்கு விஜய்க்கெலாம் அரசியல் அனுபவம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அரசியல் என்ன எவ்வளோ நாள் இருக்காரு ஒன்றும் கிடையாது. ஸ்டாலினை கூட அவருக்கும் கேட்கல, ஆனால் நிர்வாகம் நல்லா பண்ணுறாரு. இப்போதைக்கு இவ்வளோ நல்லா நிர்வாகம் தானே விஜய் வந்தா நல்லது பண்றேன்னு சொல்றாரு. சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ தெரியல. அவர் வந்து விளையாட்டு பிள்ளாமே தான் இருக்காரு. விளையாட்டு பிள்ளை. என்ன பண்ணுறாரு? மீட்டிங்கில் கூட பாருங்களேன், டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு பொதுவாக பேச கிடையாது. எல்லா மீட்டிங்லயும் என்ன சொல்கிறாங்க, என்ன எனக்கு எதிரியை வந்து திமுகன்னு சொல்கிறாரு. அது சொல்லக்கூடாது இல்லை. இப்போதைக்கு நாம் தான் நல்ல செய்வேன், எதிரின்னு சொல்ல வேண்டாம், நாம் தான் நல்ல செய்யும் சொல்லலாம் வேற இருக்கும். இல்ல இப்போ பிஜேபி சரி, பிஜேபியில நைனா நாயகன் அண்ணாமலை எல்லாருமே தான் ஆடுறாங்க. பிஜேபிலாம் அவங்களுக்கு ஒரு பயம். மத்திய சர்க்காரில் எல்லாருமே தானே டான்ஸ் ஆடுறாங்க. எல்லா இவர் எப்படி யார் எப்படி டான்ஸ் ஆடுறாங்களே. இவர் குடிச்சு யார் பார்த்தா எப்படி ஆடிட்டாரு. அப்போ அதுக்காக சொல்லலை, ஒரு இளம் வயசு தான், தப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு பொது காலத்துக்கு வந்து எம்ஜிஆர்லாம் வந்து அரசியலுக்கு வந்தோன்னா அவரோட கிட்டப்பெல்லாம் மாற்றி பேச்செல்லாம் மாற்றிட்டாரு. அதே மாதிரி இவரும் மாற்றிக்கணும். இவர்னா வரட்டும், வரல சொல்லலை. இருந்தாலும் குறிப்பாக எதிரின்னு சொல்லுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போது அரசுக்கு பரவாயில்லாம கரெக்டாக நடக்குது பார்த்தவங்க. இவர் வந்தால் நல்லதான், இவரும் இந்த மாதிரி செய்வார். அதான் விஜய் வந்தால் மக்கள் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல, இவ்வளோ செய்கிற மாதிரி தெரியல. அதான் நம்ம விளையாட்டு பிள்ளைமா தான் இருக்காரு எங்களை பொறுத்த சினிமா. இப்போ நம்ம பாருங்களேன், ஒரு நடிகை பிரச்சனை 2 பேரும் பத்திரிகையில் பேசுகிறாங்க பாருங்க. ஈசா தரப்புன்னு சொல்லி பேசிக்கலாம், அதெல்லாம் ரசிகம் தானே. அந்த மாதிரிலாம் வச்சுக்கிடக்கூடாது. பேசாமல் வெளியே வராதில்ல. எப்படியும் எதிர்கட்சி தாங்களோ. ஆனால் அவர் வந்து நைனா நாயகன் இவங்களை வந்து அவங்க கூட்டணி சேர்த்ததுக்கு போல தான் ஐடியா போட்டாரு. ஆனால் எதிர்த்து அப்படி கல்பனையில் பேசுன மாதிரி தெரியல ஒரு அரசியலில். ஆனால் அவங்களோட அவரை வந்து நெருக்கடி கொடுத்து கூட்டணி சேர்க்கலான்னு கூட செய்யலாம்.
நயனா நாகேந்திரன் அவங்க அது பிஜேபியில் இப்போதைக்கு விஜய் வந்தால் வரவேற்கிறேன். இருந்தாலும் இப்போ நிர்வாகம் நல்லா நடக்கு. ஸ்டாலின் வந்து நல்லா செய்கிறாரு. எங்கள் பகுதியெல்லாம் எடுத்திங்கன்னா மாதப்படியும் ஒரு மந்திரி தான். ஏழைகள்லாம் இறங்கி வந்து நல்லா செய்வார். ஆனால் அவர் கட்சி எதுவும் தெரியாது. காலைல போனால் கூட வந்து இறங்கி வந்து பேசுவார். ரொம்ப உதவி பண்ணுறாரு. நாங்கள் அந்த ஒரு தொகுதியாச்சே ஸ்டாலின் நிர்வாகம் நல்லா இருக்குன்னு நாங்கள் பண்ணுறோம். வந்து விஜய் வந்தாலும் நல்லா வரவேற்கிறாங்கண்ணா. வந்தால் வரட்டும். ஆனால் இந்த இப்போ நிர்வாகம் நல்லா கரெக்டாக நடக்குது. இப்போதைக்கு நாங்கள் வர முடியல. 2026 யாருக்கு ஓட்டு போடணும்? யாரு ஆட்சி டிவிக்கு எதுக்காக டிவி? எதுக்காகன்னா ஒரு மாற்றத்துக்காக தான். ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நம்பணும், நம்பிக்கை தானே எல்லாமே. எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும், இல்லை டிவிகே கூட கூட்டணி வைக்கணும்? அது தெரியல. டிவிக்கே மச் பெட்டர். டிவிக்கு வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். தனியா இருந்தாலே நல்லா தான் இருக்கும். எது கூடயும் சேராம இருக்கிறது நல்லதுதான் எதுக்காக சொல்றீங்க? அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு தோணுது, ஒரு பொதுவான கருத்து. ஒரு நல்லதுன்னு நடக்கணும்னா எப்பவுமே தனிச்சு இருந்தாதான் நல்லது. ஏதாச்சும் கூட நிறைய ஒரு கேங் சேர்ந்தாலே எதனா கெடுத்து விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி எதனா ஆயிடும். இப்ப சேலம் மாநாட்டுல என்ன சொல்லியிருந்தாரு, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆமா, கண்டிப்பா. அது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது உண்மைதானே. பாதுகாப்பு இல்ல. நைட் டைம்ல சும்மா ரோட்ல கூட நிக்க முடியல. நின்னாங்கன்னா வேற எதுக்கோ நிக்கிறாங்களான்னு அவங்களே ஏதாச்சும் நினைச்சிக்கிறாங்க. அது வேற மாதிரி இதுவாகுது. நிறைய நடக்குது இல்ல, குழந்தைங்க அந்த மாதிரி நிறைய சேஃப் இல்ல. சோ புதுசா ஒருத்தவங்க வரட்டும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இல்லாம இந்த இவ்வளவு தூரம் நடந்திருக்காது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்கன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, யூஸா இருக்கு. எனக்கா 5000 ரூபாய் நாங்க வாங்கல, அதனால எங்களுக்கு யூஸ் கிடையாது. ஏன் வாங்க? நாங்க வாங்கல, அவ்வளவுதான். என்ன காரணம்? வாங்கல வாங்கல அவ்வளவுதான். வாங்கியிருந்தா கிடைச்சிருக்கு. வாங்கியிருந்தாலும் இல்ல அது இல்ல, வாங்கல அவ்வளவுதான். வீட்டுல யாருமே வாங்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஸ்டேட் கவர்மெண்ட் தராங்க, அது எவ்வளவு பெருசுதான். 5000 ரூபாய் பெருசுதான். அதை விட சேஃப் ரொம்ப பெருசு இல்ல. ஒரு சேஃப்டி முக்கியம்ல. 5000 ரூபாய்க்காக வந்து எல்லாத்தையும் இழக்க முடியாதுல்ல. 2026 மாற்றம் வேணும், கண்டிப்பா வேணும். ஏன்னா இப்போ டிஎம்கே எதுவா இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால தான் அந்த 5 வருஷம் அவங்க ரூல் பண்றாங்க. அதை நம்ம தானே கொடுக்குறோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி டிவிகேக்கும் கொடுக்கணும். எவ்வளோ 5 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த 5 இயர்ஸ் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. கண்டிப்பா. தேங்க்யூ. விஜய் ஒரு சேலம் மீட்டிங் எனக்கு கண்டிப்பா வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கட்சியோட பெரிய வெற்றி தமிழக வெற்றி கழகம் தான். அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, தம்பி வென்று வாழன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால விஜய் சரியான ஒரு கூட்டணியில் சேர்ந்தா விஜய் ஒரு வெற்றி தான். வெற்றினா நாட் ஓன்லி பிகம் பிரைம் மினிஸ்டர், பட் ஒரு 30-35 சீட்டாவது அவர் கேதர் பண்ணுவார். சொல்லுங்களா? ஆனால் கூட்டணி சரியான கூட்டணியில் சேரணும். அன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு ராகுலுக்கு வந்து திமுகனே அவர் ஜாதா சொல்லிருந்தாரு. இவங்களும் இப்படிதான் போயின்னு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா விரிசல் இல்ல விலகலே ஆயிடுச்சு. இப்ப விரிசல் நாட் ஓன்லி விரிசல் விலகலே ஆயிடுச்சு. இந்த விலகல் வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு பிளாக் ஸ்டாப். ஸோ அதனால விஜய் வந்து சரியான கூட்டணியோடு சேர்ந்தாருன்னு வச்சுங்க, விஜய் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, பட் ஒரு 50 சீட்டாவது கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் லெவலுக்கு வருமா? விஜயகாந்த் லெவலுக்கு வருமா? ஐ எம் சாரி, ஐ எம் டவுட்ஃபுல். 2026 எலெக்ஷன்ல காங்கிரஸ் டிஎம்கே கூட கூட்டணி இருக்குமா, தாவேக கூட? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க டிஎம்கே தான், பழைய ஆளு கூட தான் இருப்பாங்க. இருக்கு, பட்டு அவங்க விடமாட்டாங்க டிஎம்கே ஆளுங்க. இவங்க காங்கிரஸ் போனா அவ்வளவு ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க வருவாங்க, காங்கிரஸ் அவங்க கூட போகும்போது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. அவங்க எப்பவுமே வந்து இப்படிதான் இருப்பாங்க. என்ன சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு இது மேல அது மேல அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அது கரெக்ட் தான். உண்மையாலுமே இத்தனை வருஷமா அவங்க வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், பெட்டர். சேலம் மாநாட்டுல சேலம் மீட்டிங்ல விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா,
நான் ஊத்தின நெய் தான் இப்போ புகையுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா மீனிங் என்ன? இல்ல நான் சொன்ன அந்த ஆட்சியில அவர் முதல்ல சொன்னாரு. ஆமா ஆமா ஆமா, யாருமே கேட்பாங்க இல்லைங்களா, அதனால வந்து அவங்க பங்கு கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. 2026ல இப்போ யாரு வரணும்னு நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பா வந்து விஜய் தான் வரணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும். இவங்க எல்லாம் ஆண்டுட்டாங்க, டிஎம்கே ஆண்டுட்டாங்க, ஏடிஎம்கே ஆண்டுட்டாங்க. இவர் புதுசா வராரு, யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும், எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் விஜய் தான், டிவிகே தான். தேங்க்யூப்பா. கேள்வி நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்போ காங்கிரஸ் வந்து டிஎம்கே இருக்குமா இல்ல தாவேகா? ஏற்கனவே வந்து விஜய் வந்து அவரை சந்திச்சிருக்காரு, காங்கிரஸ் தலைவரை வந்து சந்திச்சிருக்காரு. ஆனால் வந்து டிஎம்இல வந்து ஆட்சியில் பங்கு கேட்டதுனால அது எப்படின்னு வந்து இன்னும் சொல்ல முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறாங்க. ஆமாம், எங்களால கொடுக்க முடியாதுன்னு டிஎம்கே சொல்றாங்க. டிஎம்ஏ சொல்கிறாங்கன்னா ஆளுங்க நம்ம வந்து இருந்துடுறோம், நம்ம காலங்காலமாக நம்ம இருந்துட்டோம், உங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு தான் உங்களுக்கு ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை உருவாகுது. அப்படிங்கும்போது ஆனால் டிஎம்கே சப்போர்ட்டு காங்கிரஸுக்கு 40 எம்பி அவங்களுக்கு தான் சேரும். சேலத்துல நடைபெற்ற கூட்டத்துல விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஊத்தின நெய் தான் பத்திக்கிட்டு எரியுதுன்னு சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த விஜய் மாநாட்டில் மட்டும்தான் எல்லாமே போய் சாகணுமா அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்பா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், மனசில் வச்சுக்க, யாருனும் செலெக்ஷன் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப புதுசா வர எந்த தலைவரானாலும் சரி, எந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்தவனாலும் சரி, ஜாதி மதம் என்று வேறுபாடு இல்லாமல் எந்த ஒரு தலைவர் வந்தாலும் சரி, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள நாங்கள் சக உரிமையோட கேட்டுக்கொள்கிறோம். காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா கூட்டணின்றது உறுதியாக இருக்கும். இப்போ வந்து கட்சியில இருக்கிற காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட ஆளு, அவங்களுடைய பேச்செல்லாம் எடுப்படாது. மேல் இடத்துல என்ன சொல்றாங்களோ அதுதான் எடுப்படும். ரெண்டாவது வந்து டிஎம்கே காங்கிரஸ் ஆலேஷன் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த வேறுபாடுமே கிடையாது. அவங்க தான் வருவாங்க. ரெண்டாவது ஆட்சி பீடத்துல உட்கார்றது முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அதுக்கு என்ன காரணம்னா மக்களுக்கு ஏழைங்களுக்கு நிறைய பண்ணிருக்கிறார், செய்திருக்கிறார். தாவேகா விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 5000 ரூபாய் ஓட்டு வாங்குங்க, ஓட்டு வாங்கிட்டு அவங்க காதிலே விசில் அடிச்சு அனுப்புங்கன்னு சொல்லிட்டாருல. நான் சொல்றேன் அதுக்கு விளக்கம். அதாவது வந்து விஜய் கட்சின்னு ஒண்ணு இருந்தா அவர் கட்சியில கவுன்சிலர் இருக்கிறாரா எவனாது, ஒரு கட்சிக்காரர் எவனாது இருக்கிறானா? நான் நேத்து பிறந்த புள்ளதான் அவன். இன்னும் செங்கோட்டையன் வந்து அவர் அதிமுக, செங்கோட்டையன் வந்து அதிமுக லீடர், அவரு ஜெயலலிதா பீரியட்ல கல்வி அமைச்சர். அது வேற, அவருக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ நான் கூட இருக்கிறேன், நான் போய் சேர்ந்து நான் சொன்னா ஏற்படுமா? அது தேவைப்படாது. விஜய் பேசுறதே சொல்றேன் நான். விஜய் வந்து பேசுறத வந்து அவனூறான பேச்சு வார்த்தையை மூலம் வந்து அதிகப்படியா பேசக்கூடாது, அளவு கடந்து தான் பேசணும். அவன் என்ன அனுபவிச்சுட்டான், என்ன பண்ணிட்டான், ஏதோ சினிமா கம்பெனிங்கிட்டு ஜனங்க ஓடுது அவனை பாக்குறதுக்கு. 41 பேர் செத்தாங்களே, என்ன பண்ணான்? செத்தாங்களே, அவங்களுக்கு ஏதாவது போய் அங்க இருந்துல இவன் பண்ணணும். இவன் வண்டியை எடுத்து போயினான்ட்டான், கூட்டம் கூடணும்னு சொன்னா இது மாதிரி சாவடிதா. இப்போ ஒரு கூட்டம் கூடனா இப்போ ஒருத்தவன் செத்துட்டான். அதெல்லாம் வலிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நெரிச்சல் தான். அதாவது முதல்ல வந்து இவர் தெரிஞ்சுக்கணும், அரசியல இன்னும் எதுவும் தெரிஞ்சுக்கல, சும்மா தெரியாத ஏதோ பேசுறாரு அவரு. அதை ஓஷன்னும் இதை கட்டிடணும் அவனை பண்ணினான்னு யாரையும் ஒன்றும் பண்ண வேணாம். மக்களுக்கு என்ன விரும்புறாங்களோ அதுதான் ஓட்டு, மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ஓட்டு. நீங்க நானும் சொல்லி எதுவும் இல்லை. அவரு ஸ்டாலின் நல்லது செய்யறாரு, அதனால வந்து அவர் தான் முதலமைச்சர், அதுல எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரே ஒரு क्वेश्चन சொல்லுங்க. பிஜேபி டிஎம்கே மறைமுக கூட்டணி விஜய் சொல்றாரு, இல்ல இல்ல கிடையாது, 100% கிடையாது சார். மறைமுக கூட்டணின்னா நான் என்ன சொல்றேன், மறைமுகமா என்ன பேசுறாரா பிஜேபி பத்தி சொல்லு? என்னைக்குமே பேசுறது கிடையாது. அவர் எதிர்ப்பாதான் பேசுறாரு, எதிர்ப்பாதான் செய்யறாரு. அவங்க என்ன இப்போ
பிஜேபிக்காரங்க வந்து அதை உடச்சி விடுறதே பிஜேபிக்காரன் தான். காங்கிரஸில் கூட்டணியில் இருக்கக்கூடாது, டிஎம்கே இருக்கக்கூடாதுன்னு கட் பண்ணி விடுறதே பிஜேபி தான். இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் நல்ல மாதிரி முடிஞ்சிடும். இயக்கிறது பிஜேபி தானே? யார தாவேக்காவை இயக்கிறது பிஜேபி தானே? தாவேக்கான எந்த கட்சியா? இது டிவிக்கே தான், விஜய் கட்சி. விஜய் கட்சியா? விஜய் எல்லாம் வந்து அவரை இயக்கலாம் முடியாது ஐயா.